கரண்ட் கட் பண்றதெல்லாம் அவங்கவுங்க சூழ்ச்சியா கூட இருக்கலாம். அவர் யாரு டிஎம்கே கூட இருக்கலாம், அவர் மேல போராமையில கூட செய்யலாம். இருக்கட்டும்பா, அதெல்லாம் ஆள்ட்டோம். ஆண்ட பேருக்கு அதுக்கப்புறம் அவர் என்னான்னு எல்லாம் செய்வாரு, எல்லாம் நடக்கும். இன்னும் அப்படியே உடனே செய்யணும், எப்படி செய்வாங்க? அத பொறுமையாக தான் எதுவுமே நடக்கும். என்ன இப்போ 4 வருஷம் டிஎம்கே இருந்துட்டு எவ்வளோ பேருக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்காதுந்தான். அவன் ஓட்டு ஜெயிக்கணும் தானே. அவன் அதுக்கப்புறம் கடன்னு 1000 ரூபாய் கொடுத்தான், 5000 போட்டான், எல்லாம் பண்ணான். இல்லை இப்போ அந்த கொளத்தூரில் தோக்க வச்சாங்களே, அதை விடவாப்பா அவமானம். அவமானம், ரொம்ப அவமானம்ப்பா. கொளத்தூரில் நடந்தது அழுவுறாங்களே போய் அங்கே. இதுவரையில யாருன்னா அந்த மாதிரி போய் ஓட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறது பார்த்துக்கிறியா? சொல்லுப்பா, நன்றி சொன்னது பாத்துக்கிறியா? இப்போ இவர் வந்துக்கிறாரு பத்தியா, இந்த படத்துல நடிச்சிருந்தாரு, காஞ்சனா படத்துல நடிச்சிருந்தாரு அவர். இந்த மாதிரி இப்ப அவர் வந்து சேர்றாரு. எல்லாம் இளைஞங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர் எவ்வளவு நல்லது செஞ்சுக்கிறாரு. நானே பார்க்கல, ஒரு நாள் பார்த்தா எனக்கே பேச்சாரா இருந்தது. இப்ப அவரும் விஜய் கூட வந்து சேர்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து சேர மாட்டாங்கன்னா நிச்சயம் இருக்குது. இந்த குழந்தைங்களை பண்றானுங்க பாரு ஆம்பளைங்க, அதை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமாகுது. அவனுங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உடனே ஷூட்டிங் காட்டுரு, 2 பேர் சத்தானா போதும், தமிழ்நாடே திருந்திடும். அவன் கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்து அவன் எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 3 வருஷம் இல்லை 5 வருஷம்னாலும் லாஸ்ட் வரைக்கும் திமுக மேலே தான் பழியை போட்டு தப்பிப்பாங்களே தவிர அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேஸ்ட்டு. மக்கள் ஏமாந்துட்டாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு இடத்துல தைரியமாக பேட்டி கொடுக்க கூட அவருக்கு ஒரு தைரியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நாளைக்கு மழையோ, இப்போ வெயில்லையோ எங்கேயும் இறங்கி வேலை செய்யாதவர், நாளைக்கு தமிழ்நாட்டில் மழை பெஞ்சா எங்கே இறங்கி வேலை செய்வார்? ஒன்றும் கிடையாது. அவருடைய இடத்துல தான் இருப்பார். அவரோட இடத்துல இருந்துட்டு எல்லாம் வேடிக்கை தான் போகிறாங்க. மக்கள் ஏமாந்து தான் போக போகிறாங்க. இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு மினிஸ்ட்ரு, ஒரு லேடி குழந்தைய தூக்கிட்டு தான் போகிறாங்களே தவிர அவங்க எந்த இடத்துலையும் ஃபீல்டு பண்ண போகல. ஓகேவா? பின்னாடி கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகிறது, ப்ரோட்டோக்கால், பேட்டி தான் கொடுக்குறாங்களே தவிர இன்னி வரைக்கும் பேட்டி தான் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். ஒருத்தங்க சும்மாவே முந்தைய கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தினா ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. எல்லாமே விஜய் என்ன மாதிரி ரீல்ஸ் போடுறாரோ அதே மாதிரி தான் அவங்களும் ரீல்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? யாருக்குமே சுய அறிவும் சிந்தனையும் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி தராங்க, அதை படிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இதுதான் சிங்கப்பெண்ணுன்றாங்க. எல்லாரையும் பார்த்தா அவங்களுக்கு யாரோ பாதுகாப்பு கொடுக்கணுன்ற. நேற்று கூட பார்த்தா அவங்களோட இதிலே அந்த சிங்கப்பெண் இதிலே திருட்டு போயிருக்குன்றாங்க. அதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் அரசியல் ஆரம்பித்ததுலேருந்து மோடியை பற்றி பேசலை, அங்கே போயும் மோடியை பற்றி பேசலை. இதோட 2வது வாட்டி போயிட்டார். முதல் வாட்டி போயிட்டு வரும்போதும் பேட்டி கொடுக்கல, ஹாயின்னு கை காட்டு வந்துட்டார். இந்த வாட்டி பாயின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவ்வளோதான், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அவரு மோடியோட ஆள் தான், அவ்வளோதான், முடிஞ்சு. சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். எனக்கு ஆபாஷன் நடந்துக்கு தளபதி தான் காரணம். எனக்கு அவர் வேறு வேலையே இல்லையா அந்த மனுஷனுக்கு? இல்லை எங்களுக்கு தான் வேறு வேலை இல்லையா? எதனா ஒன்று சொல்கிற, மிமிக்ரி பண்ணி காட்டுற, நெக்கலாக பேசுகிற. நீ யார்? வெளில வந்தால் கண்டிப்பாக உனக்கு தரமாக சம்பளம். மரியாதையாக நீ மீடியா விட்டு ஒதுங்கிடு. இனிமேல் தளபதி பேச்சுக்கு நீ வராத. உனக்கு நல்லபடியாக நான் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஏன்னா ஒரு வீடியோ போட்டு சரியாக பண்ணுங்க, இது ரியல் ஆட்சியாக மாற்றுங்களாம். நீலாம் ஒரு ஆளா? ஃபஸ்ட்டு நீலாம் ஒரு ஆளா? தளபதி முன்னாடி நிற்க முடியுமா? ஏரியாக்குள்ளே வந்தால் நீ என்ன ஆகுமா? என்ன சொன்னீங்க? தற்கொலை நீங்கள் தரமாக வச்சு செஞ்சோம். ஏற்கனவே சொல்கிறீங்க தற்கொலை பண்ண வேலை பார்த்தீங்களா? வந்தார், பேசினார், சிஎம் சீட்டை அழுக்கா தூக்கிட்டாரு. யாருன்னா நீங்கள் எதிர்க்கு கேள்விப்பட்டீங்களா? எம்ஜிஆர் இருந்தார், அவருக்கு அப்புறம் யார் இப்போ பண்ணது? யாரும் பண்ண சீட்டில் உட்கார முடியாது. அவர் பார்த்தீங்களா எப்படி பண்ணார்? பார்த்தீங்களா? உன்ன சம்பவங்குது, நாடு மாறப்போகுது, பெண்களுக்கு பாதுகாப்பு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணிக்கிறாரு. இந்த ஜீப் கொடுத்த விஷயம், சிங்கப்பெண் ஜீப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? வேற லெவல் தம்பி. அது அவ்வளோ இப்போ நான் கூட பிறந்த அண்ணன் நினச்சிக்கிறேன்னு வச்சிங்களேன். எல்லாருமே அண்ணனும் தம்பி அப்பா மாதிரி தான் நினைக்கிறோம். கண்டிப்பாக செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அரூரில் என்ன சொன்னீங்க? தளபதி சாவச்சிட்டார். நீங்கள் உங்களுக்கே ஒரு மனசாட்சிக்குதா? ஒரு ஆக்டரை பார்க்க கூட்டம் அவர் சொன்னாரா? கர்ப்பிணி பெண்ணுங்களா வராதிங்கன்னு சொல்லிட்டாரு, வயசானவங்களா வராதிங்கன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சின்ன வயசு நீங்களாம் வராதிங்க, பார்த்து உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டாரு. மீண்டும் போனது உங்க தப்பு, நசுங்கள்கிட்ட மாட்டது உங்க தப்பு, கீழே விழுந்து இறந்தது எல்லாமே உங்க தப்பு. அவர் மேல போட்டா அது எப்படி? மக்களுக்கு தெரியும் யார் மேல ரைட்டு யார் மேல தப்புன்னு. கரெக்டாக சிஎம் ஆகிட்டாங்களா? அவர் மேல தப்பே இல்லை. தொழில்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்தனா ரெட்டி தெரியும். அவங்க கட்சி ஜெயிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கொந்தளித்து பேசினாங்க. இப்போ கட்சியில் எந்த ஒரு முன்னேற்றத்தும் பண்ணாமல் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு 1500 கோடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் வர வேண்டியது, தமிழ்நாடு வர வேண்டியது எல்லாம் நவுந்து ஆந்திரா போயிடுச்சு. ஏன் ஆந்திரா போயிடுச்சுன்னா அங்கே ஆந்திராக்காரங்க அதெல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அந்த 1000 கோடியில் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஆர்பரோட ஆர்பிட்டும், அப்புறம் அந்த ஏர்போர்ட்டு உற்பத்தி ஏர்போர்ட்டும்
எல்லாம் கொண்டு வந்திருப்போம். நகர்த்தி பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போயிடுச்சுண்ணா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விஜய் நான் பார்த்தீங்கன்னா களத்தில் எப்போ பார்த்தீங்கன்னா சரி மேடையில் பார்த்தீங்கன்னா திமுக பற்றி தான் வந்து சாடி சொல்லுவார். திமுக பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி தான் எப்போ சொல்லுவார். மக்கள் வந்து நலன் வந்து சொல்லவே மாட்டார். ஏன்னா நான் இப்படி நல்லது செய்ய போகிறேன், தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும்போது வார்த்தை எதுவுமே சொல்லலை. முக்கியமாக நல்லா ஆணித்தரமாக பதிஞ்சு பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தி சொல்லி தான் வந்து மக்களை வந்து ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு போயிட்டாருண்ணா விஜயண்ணா. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கட்சிக்காரன் தான் அணில் குஞ்சு மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தேவையில்லாமல் அந்த மரத்தில் ஏறுனது சரி, ஸ்பீக்கரில் ஏறி அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் தக்குவத்தில் நம்ம மக்கள் தருவி கிடையாதுண்ணா. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து கொண்டு வந்த தவிர மக்கள் வந்து என்ன ஒரு இது நல்ல விஷயம்னு சொல்ல தெரியாது. ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டால் பார்த்தா ஒரு தூத்துக்குடி அமைச்சர் பார்த்துருப்பீங்க, வேட்டைக்காரன் படத்தில் வச்சிருப்பார். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவ பிரச்சனை யாருமே தான் நோ கமெண்ட் சொல்லிப்பார். இப்படிப்பட்ட தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் தான் வந்து கஷ்டப்படணும், இன்னும் கஷ்டப்படணும். ஏன்னா ஆட்சி ஆரம்பித்து ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இழிவும் சந்திரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறுமி வந்து டிவிக்காரன்னு கற்பழிச்சுப்பாங்க. ஏன்னா பாதி பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கற்பழிச்சுறாங்க தவிர பாதி பேர் அவங்க கிடையாதுண்ணா. எப்போ பாரு திமுக தான் சொல்லுவாங்க தவிர நம்ம கிட்ட குறை என்ன பார்க்க மாட்டாங்க. எதுக்குத்தாலும் நம்ம கொலை பண்ணாலும் திமுக, கரண்ட் போனாலும் திமுக, எதுக்குத்தாலும் குறைய சொல்லி திமுக தான். அவங்க கோயில சைடில் குறை இல்லைங்களா? ஏன்னா சிங்கப்பெண் அதிரி ஆட்டை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட விஜய் சிங்கப்பெண் அதிரி பேர் தான் தவிர அது எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஏன்னா அங்கே இதில் போலீஸில் பாரு ஒரு பாலி திண்டல் வந்து ஏற்படுத்துன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் போலீஸ் வந்து பாலி திண்டல் ஏற்படுது. அதில் வந்து விஜய் வந்து இதுவும் சொல்லலாம், ரிப்போர்ட்டும் தரல. அவங்க கட்சியார் யாருமே பேசலாம். திமுக காரங்க தான் செஞ்சாங்க, தாவக்காரங்க எப்படி சொல்லுவாங்க? கரெக்டாக சொல்லுங்கள். அவங்க தவறு செஞ்சாங்கன்னா பிடிச்சி உள்ளே போடுங்க. அதே அப்புறம் வாயில் மட்டும் வெளியில் சொல்லிடுங்க. தப்பு திமுக காரங்க பண்ணுறாங்கன்னு தெரியுதுல்ல, அவங்க தான் கரண்ட் கட் பண்ணுறாங்க, பிடிச்சி உள்ளே போடுங்க. உள்ளே போட மாட்டீங்க, இதான் செய்தே வெளில பரப்புறீங்க. யாரே பண்ணுற தவறு இல்லை வந்து எதாச்சுமா நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அந்த தப்பு நம்ம திருத்திக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த சிங்கப்பெண் திட்டம் அருமையான திட்டம். ஏன்னா ஆண்ட கட்சி திமுக சரி அதிமுக சரி இதுமாரி கொண்டு வரல, இவர் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக, அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் அவர் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தப்பு. அது திமுகன்றதை நம்ம சொல்ல முடியாது, நீனா அது வந்து கரண்ட் கட்ட அவங்க தான் முயற்சி எடுக்கணும். மக்களாட்சி ஒன்றும் கிடையாது இதில், மக்களாட்சி ஒன்றும் இல்லை, அவங்க தான் தீர்ந்து எடுக்கணும். நம்ம எதுக்கு ஓட்டு போடுறோம்? மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நம்ம போடுறோம். அது கூட இல்லைன்னா எப்படி அது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ விஜய் வந்துக்கிறாரு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முக்கால்வாசி எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் விஜய்க்கு போடுங்க ஓட்டு போடுறாங்க. எல்லா பசங்களும் அதுதான் சொல்கிறாங்க. அதே போல் போட்டோம், அவர் ஜெயிச்சு வந்துட்டார், எங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம்.